நர்த்தனாலயா நடனப் பள்ளியினுடைய 7வது அரங்கேற்றம் மிக பெருமையுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அரங்கேற்றத்திலே அரங்கேறுகின்ற லாவண்யா ஷாருகாசன் அவர்களை வாழ்த்தி மகிழுகிறேன். அவர்களுடைய குடும்பத்தாரையும் வாழ்த்தி மகிழுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி அதனுடைய ஆசிரியராக விளங்குகிறவர் எங்களுடைய மகள் ஷோபனா அவர்கள். அவர்களுடைய இந்த கலை பயணம் மிக சிறப்படைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நடனம் என்பது சாதாரணமான ஒரு கலை அல்ல. அந்த நடன கலை என்பது இறைவனோடு சம்பந்தப்பட்ட கலை. அது மாத்திரமல்ல, இலக்கியங்களிலும் இந்த நடனம் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தமிழ் காப்பியம் என்று தமிழிலே தோன்றிய முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்திலே வருகின்ற ஒரு பாத்திரம் மாதவி. அந்த மாதவியை மிகச்சிறந்த ஒரு ஆடல் அரசியாகத்தான் இந்த கதையிலே நாங்கள் காணுகிறோம். அது மாத்திரமல்ல, சம்பந்த பெருமான் தேவாரத்திலே இந்த நடனத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மடவார்கள் நடமாட முழவு அதிர என்று சொல்லி அவருடைய தேவாரத்திலே வருகிறது. அதாவது இறைவனுடைய வீதியுலா வருகிற பொழுது அங்கே பெண்கள் நடனம் ஆடுகிறார்கள். பரதத்தை அங்கே காட்டுகிறார் எங்கள் சம்பந்த பெருமான் தன்னுடைய திருமுறையிலே. தமிழ் இலக்கியங்களிலே பல்வேறு நிலைகளிலே இந்த பரதக்கலை தொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பரதம் என்பது சாதாரணமானது அல்ல. பக்தியை தருவது பரதம், மன அமைதியை தருவது பரதம், உடல் ஆரோக்கியத்தை தருவது பரதம். பரதம் என்பது ஒரு யோகம், பரதம் என்பது ஒரு பெரிய ஒரு ஞானம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் தான் எங்கள் நடராஜ பெருமானுடைய அந்த வடிவமே ஒரு பரதத்தினுடைய ஒரு வடிவமாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. ஆடிக்கொண்டார் அந்த வேளையிலே அதை பார்ப்பதற்கு 1000 கண் வேண்டாமோ என்று ஒரு அருமையான பாடலே இருக்கிறது. பேரணி வேதியர் செல்லை 3000 பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட, காரணி காளி எதிர்த்து நின்றாட, கனக சபை தனிலே ஆடிக்கொண்டார் என்று எங்கள் பெருமான் ஆடுகின்ற இந்த ஆட்டத்தை ஒரு தமிழ் கவி நடனத்திலே காதல் கொண்ட ஒருவர் மனமுருகி பாடுகிறார். இது நடனத்தை இலக்கியங்கள் காட்டுகின்ற நிலை என்று சொல்லலாம். இந்த நடனக்கலை என்பது எங்கள் பண்பாடோடு கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு கலையாகும். எங்கள் மகள் இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலும் எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை நழுவ விடாமல் நிமிர்த்தி அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு பேரார்வம் ஏற்பட்டது. அதன் விளைவுதான் இந்த நர்த்தனாலயா நடனப்பள்ளியினுடைய தோற்றம். புலம்பெயர்ந்த நாட்டிலும் பரதக்கலை பண்பாட்டை சொல்லுகின்ற கலையை பரப்ப வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்தோடு பல இன்னல்களுக்கு மத்தியிலே ஆரம்பித்து இன்று வெற்றி பயணத்தை நோக்கி எங்கள் மகள் சென்று கொண்டிருக்கிறாள். அதை நினைக்க மிகவும் பெருமையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வெற்றி பயணத்தில் பல மாணவர்களையும் தன்னோடு சேர்த்து அழைத்து அவர்களுக்கும் எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை போதிக்கின்ற இந்த பரத கலையை அவர்களுக்கும் பயிற்றி அவர்களையும் இந்த துறையிலே வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு ஆளுமையாக எங்கள் மகள் சோபனா விளங்குகின்றாள். அவளுடைய இந்த அருமையான இந்த பணியை நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். இந்த அரங்கேற்ற நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்ளுவதற்கு பயணங்கள் பொருத்தமில்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்கே இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகின்றோம்
என்ற பேர் ஆனந்தத்தோடு அம்மாவும் அப்பாவும் ஆகிய நாங்கள் எங்கள் பிள்ளையை வாழ்த்தி மகிழ்கிறோம். அவளுடைய கலை பயணம் மேலும் சிறந்து ஓங்கட்டும். வாழ்க வாழ்க. Namaste and good evening, everyone. I begin today by acknowledging the traditional custodians of the land on which we gather today and pay my respects to their elders, past and present. On behalf of Narthanalaya School of Indian Classical Dance, I would like to extend a warm welcome to all of you to Lavanya Sharugasan's Arangetram. I'm Vidhatri Lakim Sethi, and it's an honor to be the master of ceremony of this event. Before we commence the main event, I would like to make few housekeeping announcements. The toilets are located in two locations, one upstairs and the other one is just across the main entrance of this venue. This event is running alongside COVID-safe guidelines, so I urge you all to please follow the guidelines where possible. If you haven't signed in using the Safe WA app, I request you to please do so in the upcoming break. Food is strictly not permitted in this venue due to COVID restrictions. Please turn your mobile phones to silent mode. Also, I kindly request you to please refrain from taking photos or videos during the dance performance as it could distract the dancer. On that note, I would like you to welcome you all again and thank you for taking the time this evening to witness and celebrate a remarkable milestone in Lavanya's life, her Arangetram. I wholeheartedly welcome the dignitaries from various community music schools, dance schools, and association to this event. With that said, allow me to navigate you to the rich tradition of Arangetram, which is a public graduation ceremony of a Bharatanatyam dancer, and a stepping stone in a student's study of this art form after undertaking years of training under the guidance of their guru. An Arangetram is a Bharatanatyam dancer's first full-length solo dance recital, signifying that she can represent a complete repertoire of this art form. Lavanya has been learning Bharatanatyam from the age of 17 and has flourished to be an accomplished dancer through her own hard work and by the dedicated efforts of her guru, Srimati Shobana Gopu Iyer. Srimati Shobana is the founder and the artistic director of Narthanalaya School of Indian Classical Dance. This dance school has grown immensely in the last 15 years from the humble beginnings of teaching handful of students to now teaching around 200 students across Perth and Bunbury through her exemplary hard work and commitment. We commence today's event with a video that narrates a story that was shared with Lavanya by her teacher, Srimati Shobana. This story left a profound impact on Lavanya's outlook to life, and she would like to share this story with you all.
the video you watched, just like the majestic and daunting mountain, everyone faces a variety of obstacles in life. And just like the waves, no matter the circumstances, if we keep moving ahead, we will overcome all these challenges. Just like the story, today's Arangetram is a tale of perseverance and persistence of Lavanya, who, despite crashing against obstacles, has overcome the challenge to be here, to share her journey, to share her passion for Bharatanatyam. Bharatanatyam is an art form that demands conscious understanding of body, mind, and emotions to help infuse prana or life into a dance. This ancient Indian art form is a self-expression of not just the outer visible display of talent, but also a translation of the inner harmony of emotions. Tonight's dance performances by Lavanya are a sincere manifestation of this blissful emotional state. It is also a display of her guru, the teacher's continuous imparting of confidence and acknowledgement of Lavanya's unique talent and passion. Like the convergence of Panchabhuta, the 5 elements of universe, which are earth, water, fire, wind, and the ether, that forms the basis of all cosmic balance. Today's Arangetram is a true celebration of Lavanya, bringing the essence of these 5 elements of her life together to influence her body and mind to reach this milestone. In Lavanya's rhythmic moments, you will see the stability of the earth. In her expressions, you will see the joyfulness of the wind. Through her enthusiastic energy, you will see the vastness of the ether. Her command on her dance shows us her confidence by which the fire blazes. And finally, her unique ability to communicate through the narratives of the dance displays the fluidity with which the water flows. The name Lavanya means grace. And tonight, you will witness the person behind the name, Lavanya herself, effortlessly and seamlessly translating it into her graceful dance moments. In the next 2 hours, I invite you to immerse yourself in the enchanting and the elegant experience of witnessing this harmonious unification of body, mind, and soul through Lavanya's dance performance that celebrates Bharatanatyam. The inaugural dance performance is dedicated to Lord Ganapati, who is the god of knowledge and the removal of all obstacles. Lord Ganapati is often identified with the Hindu mantra Om, the fundamental sound of the universe, as he is believed to be the personification of this sacred sound. Lord Ganapati is also described as Omkara, that is, having the form of Om. The Om sound represents the birth of the universe and the connection between all living beings. Lord Ganapati is considered the bodily incarnation of the entire cosmos, who brings peace, wisdom, and enlightenment to the reciter and helps them in getting rid of their worries. This piece is set in Ragam Latangi and Talam Adi. This will be followed by Krishna Alaripu. Generally, Alaripu performances follow a specific rhythm or the beats of a song. However, tonight, you will witness a creative experiment and expression of Alaripu through the infusion of the traditional rhythm of the song with the narration of events in Lord Krishna's life. A range of Lord Krishna's divine manifestations are depicted in this dance, including his birth, his ability to lift a mountain to protect his people, and his skill to control the serpent. The dance also beautifully expresses his
childish, mischievous acts to steal butter and to create chaos in his neighborhood. This dance choreography is a pure creative outlet of extending the horizons of dance through imagination that brings music and story narration together. This beat is set in Mr. Cherputalam. Both the dance performances are choreographed by Srimati Shobana Gopu Iyer. எண்ணும் எழுத்தெல்லாம் என் ஏட்டிலே துலங்க வைத்து கண்ணும் கருத்துமாய் நற்கவிதை துவங்க வைத்தார். பண்ணும் இசையுமாய் பாடல் புனைய வைத்து முன் நின்று என் குறைகள் நிறையாய் அருளுகின்றாய். மூலவனே மூத்தவனே காலமெல்லாம் காத்தருளும் வேலவனின் சோதரனே கரமலர் குவித்தேன் பதமலர் நினைத்தேன். ஓம் என்று மொழிவாய். ஓம் 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 என்று மொழிவாய். ஓம் என்று மொழிவாய். ஓம் என்று மொழிவாய் மேலோங்கும் நன்மை அறிவாய். ஓம் என்று மொழிவாய் மேலோங்கும் நன்மை அறிவாய். ஓங்காரமாய் ஒளி நிறைந்த பரமானந்த கணநாதனை பணிந்து ஓம் என்று மொழிவாய் மேலோங்கும் நன்மை அறிவாய். ஓங்காரமாய் ஒளி நிறைந்த பரமானந்த கணநாதனை பணிந்து ஓம் என்று மொழிவாய் மேலோங்கும் நன்மை அறிவாய். ஓங்காரமாய் ஒளி நிறைந்த பரமானந்த கணநாதனை பணிந்து ஓம் என்று மொழிவாய் மேலோங்கும் நன்மை அறிவாய்.
மொழிவாய். ஓங்காரமாய் ஒளி நிறைந்த பரமானந்த கணநாதனை பணிந்து ஓம் ஓம் ஓம். தீங்காக எழும் தீராவினைகள் ஓங்காமல் உனை தீண்டாமல். தீங்காக எழும் தீராவினைகள் ஓங்காமல் உனை தீண்டாமல். நீங்காத பேரின்பம் தந்து துதிக்கையது சுழற்றி அரும் நிறுத்த நடம் ஓம். நீங்காத பேரின்பம் தந்து துதிக்கையது சுழற்றி அரும் நிறுத்த நடம். தத்த கஜம் தக ததிமி தக்கிட்ட தக தகஜம் தரிக்கிட்ட தித்தளாங்குதோம். தத்த கஜம் தக ததிமி தக்கிட்ட தக தகஜம் தரிக்கிட்ட தித்தளாங்குதோம். தகஜம் தகணம் தஜனு தகிட்ட தக தகணம் தரிக்கிட்ட தித்தளாங்குதி. தகஜம் தகணம் தஜனு தகிட்ட தக தகணம் தரிக்கிட்ட தித்தளாங்குதி. தஜம் ஜம் தஜம் தகஜம் தகயன மத்தகத்து முகஞான கொழுந்தைவோம் என்று மொழிவாய். நற்றவநாதனின் பொற்பதமீதினில் நல்லருகம் புல் நலமுடன் தூவி சிற்பரனே எனை பெற்றவனே அரும் தற்பரனே நீ தயை புரிவாயன பற்றிடுவாய். பல நூறாயிரம் பலன் உற்றிடுவாய். முற்றிடும் வினைகள் அற்று விழும் சுற்றிடும் பகைகள் விட்டகலும். கற்றிடும் கலைகள் நற்றுயரும் வெற்றி தினம் உனை சுற்றி வரும். தத்த கஜம் தக ததிமி தக்கிட்ட தக தகஜம் தரிக்கிட்ட தித்தளாங்குதோம். தத்த கஜம் தக ததிமி தக்கிட்ட தக தகஜம் தரிக்கிட்ட தித்தளாங்குதோம். தகஜம் தகணம் தஜனு தகிட்ட தக தகணம் தரிக்கிட்ட தித்தளாங்குதி. தகஜம் தகணம் தஜனு தகிட்ட தக தகணம் தரிக்கிட்ட தித்தளாங்குதி. தஜம் ஜம் தஜம் தகஜம் தகயன மத்தகத்து முகஞான கொழுந்தைவோம் என்று மொழிவாய். ஓம் என்று மொழிவாய். மேலோங்கும் நன்மை அறிவாய். ஓங்காரமாய் ஒளி நிறைந்த பரமானந்த கணநாதனை பணிந்து ஓம் என்று மொழிவாய். மேலோங்கும் நன்மை அறிவாய். ஓங்காரமாய் ஒளி நிறைந்த பரமானந்த கணநாதனை பணிந்து ஓம் என்று மொழிவாய். ஓம் என்று மொழிவாய். ஓம் என்று மொழிவாய். தளங்குதம் ததிங்கிண்ணத்தொம் தத்தை ய தெய்யும் த தத்தாம் கிட்டத்தக்கதா. தெய் தெய்யும் த தத்தாம் கிட்டத்தக்கதாம். தித்தாம் கிட்டத்தக்கதை த தெய் கிட்டத்தக்கதாம். தித்தாம் கிட்டத்தக்கதை த தெய் கிட்டத்தக்கதாம். தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம். தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம். தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம். தித்தாம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கதாம். திதா தரி கிட்டத்தக்கதை தத்தை தரி 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 கிட்டத்தக்கதாம். தித்தாம் கிட்டத்தக்கதை ரத்தை
கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை தத்தை 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 கிட்டத்தக்க தாம் திதா தரி கிட்டத்தக்க தை தத்தை தரி 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 கிட்டத்தக்க தாம் தாம் கிட்டத்தக்க தை தை கிட்டத்தக்க தாம் தாம் கிட்டத்தக்க தை தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை தத்தை 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 கிட்டத்தக்க தாம் திதா தரி கிட்டத்தக்க தை தத்தை தரி 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 கிட்டத்தக்க தாரி தகிணஜம் தரி தகிணஜம் தக்கணக்க ஜம் தரி ரக்கத்த திங்கிணத்தம் தக்கத்த திங்கிணத்தம் தக்கத்த திங்கிணத்தம் தாம் தித்தாம் திருகுடு தக்க தக்க திருகுடு தக்க திருகுடு தக்க திருகுடு தக்க தக்க திருகுடு தக்க திருகுடு தக்க திருகுடு தக்க தக்க தளங்கு தக்க தக்க ததிங்கிணத்தம் தத்தை யா தையும் தாம் கிட்டத்தக்க தாம். Upcoming dance performance is a Jatishwaram, which is an example of a pure dance in which the performer weaves several patterns on a basic musical composition. This dance is devoid of any expressions and only displays rhythmic dance movements. This performance brings out three important aspects of dance: music, rhythm, and movement. The fusion of these three elements evokes a sense of harmony and joy of dance in the hearts of the spectators. In a nutshell, Jatishwaram is a portrayal of the beauty that appears radiant by the dancer's complex yet rhythmic movements. This piece is set in Ragam Yamuna Kalyani and Talam Rupagam, choreographed by Sharda Hoffman. sa da pa ma ga sa re ga pa ma re sa re sa re ga pa da re sa da pa ma ga sa re ga pa ma re sa
ತಕ ತದಿಂಗಿಡ ತುಂ ತದ್ದೀನು ತಕಿಟ ತಕುಂ ತಚಿಕಿಟ ತಕ ತಕ ಜಂ ದೀನು ತಕಿಟ ತಕುಂ ತಚಿಕಿಟ ತಕ ತಕ ನಂ ನು ತಕಿಟ ತಕುಂ ತಚಿಕಿಟ ತಕ ತಕ ರುಂ ತಕುಂ ತಚಿಕಿಟ ತಕ ತದ್ದಿತ್ ತಕ ಜಂ ತಕ ನಂ ತಕ ರುಂ ತಕ ದಿತ್ ತಕ್ಕ ತಕ ತರಗಡದುಂ ತರಗಡದುಂ ತಕ್ಕ ತಕ ತರಗಡದುಂ ತರಗಡದುಂ ತಕ್ಕ ತಕ ತರಗಡದುಂ ತರಗಡದುಂ
The next dance performance is Kali Gautavam, which is a song of devotion in the praise of goddess Kali, who is considered as the embodiment of Shakti, the female power. Kali is derived from the word Kala, which means both darkness and time. It is believed that Kali represents the force of time, carrying both destruction and creation of life. Alongside being the goddess of darkness, destruction, and death, Kali is also a symbol of Mother Nature because she is believed to be timeless and formless, and thus representing the creation of universe as well. This dance performance is paying respects to Goddess Kali's eternal power to destroy and to build, to help sustain the continuous evolution of the universe. This dance is set in Ragamalika and Thalam Kantatirpu, choreographed by Srimati Shobana Gopu Iyer. தத்தீம் தகதீம் தத்தீம் தகதீம் தரிக்கிட்ட தக தனக்கிட்ட தக ஜொலுக்கிட்ட தக திமிக்கிட்ட தக தா தத்தீம் தகதீம் தத்தீம் தகதீம் தரிக்கிட்ட தக தனக்கிட்ட தக ஜொலுக்கிட்ட தக திமிக்கிட்ட தக தா தத்தீம் ததிம் தகதீம் ததிம் தத்தீம் ததிம் தகதீம் ததிம் தா தத்தீம் ததிம் தகதீம் ததிம் தத்தீம் ததிம் தகதீம் ததிம் தே தா தஜும் தா தஜும் கிரதகிரதம் தே கிரதகிரதம் தா தே கிரதகிரதம் தா தஜும் தா தஜும் தக் கிரதகிரதம் தே தக் கிரதகிரதம் தா தே தக் கிரதகிரதம் தா தஜும் தா தஜும் தத்திக் கிரதகிரதம் தே தத்திக் கிரதகிரதம் தா தே தத்திக் கிரதகிரதம் நிசரி சா 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 நிசரி சா 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 நிசரி சா 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 சரி கமா பமா ரி கமா பாபா பனி தமாமா கமா பக க சபா மக ரி சா அண்ட கோடிக்குள் அடங்கும் கோலத்தை கொண்ட ஞாலத்தோர் குறை களைந்திடும் அன்னை நீயே அருள் செய்வாயே ஆதிசக்தி உமா மகேஸ்வரி. அண்ட கோடிக்குள் அடங்கும் கோலத்தை கொண்ட ஞாலத்தோர் குறை களைந்திடும் அன்னை நீயே அருள் செய்வாயே ஆதிசக்தி உமா மகேஸ்வரி. அண்ட கோடிக்குள் அடங்கும் கோலத்தை கொண்ட ஞாலத்தோர் குறை களைந்திடும் அன்னை நீயே அருள் செய்வாயே ஆதிசக்தி உமா மகேஸ்வரி. நன்றலாதெல்லாம் கொன்று மாயங்கள் நின்று ஆளாக்கும் அருள் திரிசூலினி வையகத்தில் பொய்யகற்றி மெய் புகட்டும் பரிபூரணி. நன்றலாதெல்லாம் கொன்று மாயங்கள் நின்று ஆளாக்கும் அருள் திரிசூலினி வையகத்தில் பொய்யகற்றி மெய் புகட்டும் பரிபூரணி. மகரி சாச தனி சனித பதச பத சரிக சாமாக கம பத பாப பமகரி சாரி கரி கரி சனி பதசா. ஜெயம் நல்கும் தாயே பயம் களையும் மாமாயே நிரந்தரியே மா காளி. தெளிவுறும் அறிவாய் ஒளி தரும் ஓங்காரினி சங்கரி காமாட்சி. ஜெயம் நல்கும் தாயே பயம் களையும் மாமாயே நிரந்தரியே மா காளி. தெளிவுறும் அறிவாய் ஒளி தரும் ஓம்காரிணி சங்கரி காமாட்சி. ஜெயம் நல்கும் தாயே பயம் களையும் மாமாயே நிரந்தரியே மா காளி. தெளிவுறும் அறிவாய் ஒளி தரும் ஓம்காரிணி
ராஜேஸ்வரி வருவாய் சாமுண்டி இன்பமிகும் உந்தன் அன்பு முகம் கண்டால் துன்பங்கள் பறந்தோடும் உலகாளும் தேவி ராஜேஸ்வரி வருவாய் சாமுண்டி ரிகமரிக பாமகரி நீச நீரி பாமகரி கமபமாம கமபமனித பாப சரித பாமரி பமகரி கொஞ்சிடும் சதங்கையது ஒலிக்க நடனம் பூரிந்தாய் சௌந்தரி திரிபுர சுந்தரி பயங்கரி வரும் தானி கொஞ்சிடும் சதங்கையது ஒலிக்க நடனம் பூரிந்தாய் சௌந்தரி திரிபுர சுந்தரி பயங்கரி வரும் தானி கொஞ்சிடும் சதங்கையது ஒலிக்க நடனம் பூரிந்தாய் சௌந்தரி திரிபுர சுந்தரி பயங்கரி வரும் தானி அஞ்சிடும் விதம் மகிஷாசுரனை நீ வதம் செய்தாய் அங்குச பாசாங்குசம் ஏந்தும் மங்கள ரூபிணி நீ அஞ்சிடும் விதம் மகிஷாசுரனை நீ வதம் செய்தாய் அங்குச பாசாங்குசம் ஏந்தும் மங்கள ரூபிணி நீ பனி சரீரி சரி சமாமா ரிமரி பாபா பாபனி பானி சானி பமா சனி பபா நி பமமா பமரிரி ரிம பனி சசனி நி பபா மமரிரி ச சங்கமும் சக்கரமும் தாங்கியே வந்துடன் என்னை நீ ஆதரி மாதவம் செய்திடும் மாகரும் தேவரும் பதமலர் பணிந்திடும் தாயே சங்கமும் சக்கரமும் தாங்கியே வந்துடன் என்னை நீ ஆதரி மாதவம் செய்திடும் மாகரும் தேவரும் பதமலர் பணிந்திடும் தாயே சங்கமும் சக்கரமும் தாங்கியே வந்துடன் என்னை நீ ஆதரி மாதவம் செய்திடும் மாகரும் தேவரும் பதமலர் பணிந்திடும் தாயே வருவாய் வருவாய் வரமே தருவாய் திருவாய் மலர்வாய் திறமே தருவாய் வருவாய் வருவாய் வரமே தருவாய் திருவாய் மலர்வாய் திறமே தருவாய் கிட்டத்தக்க தனி கிட்டத்தக்க தன கிட்டத்தக்க தனி கிட்டத்தக்க தும் தாம் தத்தும் தாம் தத்தும் தாம் திறமே தருவாய் கிட்டத்தக்க தனி கிட்டத்தக்க தன கிட்டத்தக்க தனி கிட்டத்தக்க தும் தாம் தத்தும் தாம் தத்தும் தாம் திறமே தருவாய் கிட்டத்தக்க தனி கிட்டத்தக்க தன கிட்டத்தக்க தனி கிட்டத்தக்க தும் தாம் தும் தாம் தும் தாம் You will now watch a video that narrates Lavanya's own journey of sailing through the waves of life's experiences. I cannot recall a time when dance was not a part of my life. The sound of Carnatic music awakens a part of me which, without fail, transports me to a different world. My feet seem to find a life of its own the moment I hear the rhythm and beats of our classical music. Allow me to share my journey. My journey into the world of dance was long, at times winding, and took multiple detours before I found my path. My first encounter with dance came at the age of 10, when I took up Indian semi-classical dance as an extracurricular activity in school. My mother noticed my interest in the art and signed me up to my first Bharathanatya class. Unfortunately,
I was grouped in a class with experienced dancers, and naturally I did not fit in. I felt out of place and could not keep up. Furthermore, growing up in a disruptive family environment made it challenging for me to manage my emotions, affecting my mental health. My frustrations led me to stop dancing. Without the right guidance, despite having the desire, it felt like my Bharathanatya journey came to an end even before it began. Growing up, I developed very low self-esteem. I never believed I was good enough. I always thought I was too skinny, too dark, not smart or talented. Sometimes those criticisms came from people close to me, people who you would expect encouragements from. I have never been the sort to retaliate or cry when I faced adversities. On the outside, I was a talkative and cheerful kid. I learned to keep my struggles within, kept my demons in check, and put up a false front to face the world. This silent struggle spilled over to my adolescence, where I had to learn to fend for myself with what life had to throw at me. As a teenager with a rebellious nature, I was presented with the freedom of choice. I chose to do something for myself, and my heart led its way back to Bharatanatyam once again. I was lost, and I knew Bharatanatyam was the only place I could find myself. I was fortunate to have found my first gurus through the Kesavan sisters, Srimati Suganti and Srimati Jayanti, founders of Bharata Arts Singapore. I found my roots at Bharata Arts. I was actively involved and had the opportunity to participate at various events that increased my exposure to perform and build my confidence. I met my husband at 24 and we had maintained a long distance relationship for 3 years as he came to Perth to study. Somewhere along the line, an opportunity presented itself and I took it. So once again, life took over and my dance journey took another detour. Just as a tide never seems to stay still, life swept me around. Only this time, the tide swept me to the shores of Perth in 2013. In 2016, we got married. Soon after my wedding, after a 3-year break, I took a bold step to return to dance through my guru, Srimati Shobana Gopu Iyer, founder of Narthanalaya, School of Indian Classical Dance. When I first met Lavanya, she came across as a quiet girl who didn't openly express herself. She came to me seeking guidance and a deep desire to involve Bharatanatyam in her life once again. Initially, when I saw her dance, I was amazed and complimented her on her dance movements and display of beautiful body alignment. I noticed confusion and a deep sense of appreciation in her eyes. I couldn't understand why my simple words brought in her such an intense, joyful reaction. Humans have an innate desire to be loved, recognized, and celebrated for the talents we hold. When that appreciation is given, it becomes an encouragement to further flourish. I soon understood that Lavanya received very little recognition from others, and that was the reason for her reaction to my compliment. It was then I decided that I needed to be the mirror that reflects Lavanya's true and unique self. I continued to fuel her passion for Bharatanatyam and encouraged her to participate in many dance performances and Narthanalaya school productions. This was a period in my life that just didn't make sense. I'm in Perth, happily married,
with all the necessary salt and pepper to make life interesting. I believed I was happy, attempting to enjoy life by living in the moment. But little did I know that my band-aid solutions were actually coming undone. Without warning, the deep-seated trauma and resentments of my childhood and adolescence began to resurface and imprison me in my own personal hell. Isolation from the world became my home, and the constant mind chatter became my friends. My husband, who is usually the first person to step up to help someone, had met his challenge. For the first time, he felt helpless as he did not know how to help me yet. Fortunately for me, I was surrounded by good people, good friends, who noticed something was not right and stepped up to become my self-appointed support system. Each of them reached out to help me in their own way. I didn't like the person I was turning into. I was bitter, cold, and sensitive to the things happening around me. I knew I had to do something about it. If not for myself, I had to do it for the people around me. I sought medical help and was diagnosed with depression, anxiety, and as a result, prone to panic attacks. I finally had a name for all those unexplained and sudden fears, chest pains, and breathlessness that kept me awake at night since I was a kid. Once again, my dance journey suffered another obstacle. I could not afford to go for my classes as I had to put the money towards my therapy and medication. However, my guru knew what dance meant to me. She knew it sent me into a meditative state, and she knew it would eventually help me. Despite my financial situation, she continued to invest in my growth as a dancer. The next dance performance is a Varnam that truly is a tribute to Lavanya's courage, perseverance, and devotion. The Varnam is the central and most elaborate dance performance in an Arangetram. It is a demanding performance, testing not only the stamina of a dancer, but the training, the skill, and the ability of a dancer to successfully alternate between pure dance and expressions. This dance performance is dedicated to Lord Tyagaraja Swamiye, a form of Lord Shiva, the supreme god who removes all evil from the world. The composition begins with the devotee conveying to Lord Tyagaraja that she comes to seek his presence. She mentions to him that she is deeply mesmerized by his eternal beauty. However, she feels ignored by not being blessed by his presence. She expresses to the Lord that she strongly feels that his presence will break her free from the shackles of all forms of human materialisms of wealth, honor, and love. She feels entangled and trapped in the chaos of worldly desires that is purely a maya, an illusion. The only way she sees herself liberating from that illusion that is created by this materialistic world is by seeking his shelter and being in the trance of his resounding beauty. For the devotee, Lord Tyagaraja Swami is a manifestation of beauty and appears more brighter than the sun. These qualities of him attracts her, pulls her in a trance
where she can only see him in all around her. She deeply prays to Lord Tyagaraja Swami to please release her from this trap of materialistic world, and the only avenue she can see her escape from this chaos is by casting her eyes on him. This dance displays a varied range of emotion of a devotee's ardent devotion and respect towards Lord Tyagaraja. This dance is set in Ragam Todi and Talam Adi, choreographed by Srimati Rukmani Devi Arundel. Bye.
కోపము చే
சுவாமி கோபமு சேதுரா சுவாமி கோபமு சேதுரா தளம் குதக்க திக்குதக்க ததிங்கின தொம் தச்சம் தகஜம் தகதஜம் த தி கிருதக தொம் தச்சம் தகஜம் தகதஜம் த தி கிருதக தொம் தகதஜம் தகதனம் தகதரும் தகதத திதா திதா கிருதக தொம் திதா திதா கிருதக தொம் திதா திதா கிருதக தொம் கோபமு சேதுரா தளம் குதக்க திக்குதக்க ததிங்கின தொம் தாந்தி தாந்தி தகதொம் தாந்தி தகதொம் தாந்தி தகதக தாந்தி தகதொம் தாந்தி தகதொம் தாந்தி தகதாந்தி தாந்தி தகதாந்தி தகதாந்தி தை தத்திக் கிருதகம் தாந்தி தகதாந்தி தை தத்திக் கிருதகம் தாந்தி தகதாந்தி தை தத்திக் கிருதகம் கோபமு சேதுரா சுவாமி இந்த தாபத்ரயகருடை இவேலையு ஸ்ரீ 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 தாபத்ரய தாபத்ரயகருடை வேலையு ஸ்ரீ தாபத்ரயகருடை வேலையு ஸ்ரீ தாபத்ரயகருடை வேலையு ஸ்ரீ தாபத்ரயகருடை வேலையு ஸ்ரீ தாபத்ரயகருடை தளம் குதக்க திக்குதக்க ததிங்கின தொம் தக தரி ததன தத தன தஜுணு தத ஜுணு ததிமி தத திமி தகிட்ட ததரி ததன தன தஜுணு ஜுணு ததிமி திமி தகிட்ட தக ததன தக தஜுணு தக ததிமி தரி கிட்ட தக ததன தஜுணு ததன தஜுணு கிருதக தர்கதொம் கிருதக தர்கதொம் கிருதக தர்கதொம் தாபத்ரயகருடை தளம் குதக்க திக்குதக்க ததிங்கின தொம் தத்த தத்தித்தா ததக திதாக ததஜுணு தத்தரி கிட்ட தக தக தத்தித்தை ததக திதாக ததஜுணு தத்தரி கிட்ட தக தத்த தத்தித்தாக ததஜுணு தத்தத்தித்தத்திமி தக்கிட்ட தத்தித்த ததிங்கின தொம் ததிங்கின தொம் ததிங்கின தொம் தாபத்ரயகருடை இவேலையு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி இதேமி தியாகராஜ சுவாமி இதேமி தியாகராஜ சுவாமி இதேமி தியாகராஜ சுவாமி
గదిం తకతై తకిట తక తాకు దణకు తక దణకు కినకు తక తినకు జొనుకు తక జొనుకు డిటికు తక తక తజం తజం త తరుం తకత తరుం తకతై తకిట తక తాకు దణకు దణకు కినకు తినకు జొనుకు జొనుకు డిటికు తక తజం కిడతకు తగడుతుం తజం కిడతకు తగడుతుం తజం కిడతకు తగడుతుం కుతక తదింగిన తుమ్ తో దిమ్ దిమ్ దిమి కిట తక తొక్క తుమ్ 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 కిట తక తో దిమి తక తో దిమ్ నమ్ తక్ తుమ్ తదీను తుమ్ తరగతుం 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 త్యాగరాజ స్వామి ఇదేమి త్యాగరాజ స్వామి గమ పగ మద పగ పమ గరి సని ధని సా రి గమ నిద గమ ప గమ పగ మద పగ పమ గరి సని ధని సా రి గమ నిద గమ ప ద పగ గమ గమ దద నిద నిద ని సరి గరి నిద మ గరి సాని సరి రూ తిని కోపము సేదు రా ఏ వేళను నీ చరితములను నిందారు ప్రేమతో ఏ వేళను నీ చరితములను నిందారు ప్రేమతో సేవించి నీదు పరాక్రమములనే బాగు మీరగ కొనియాడి తిని ఏను నీ చరితములను నిందారు ప్రేమతో సేవించి నీదు పరాక్రమములనే బాగు మీరగ కొనియాడి రూపము జూచి పచివ
ma da ma ga ri sa ri ga ga ma da ma ga ri sa ri ga ma ra kodi sundara mara kodi sundara garadamu salu paradu garadamu salu paradu garadamu salu paradu mara kodi sundara kara mara kodi gamada padama pagada gama pamagari ni sagari magani dari ni dani da magari gamada padama pagada gama pamagari ni sagari magani dari ni dani da magari gama rakodi sundara kara ma rakodi సుమశరములచే మరి మిగులను నొకిలి పలకు నిలుపుడ తరుణ తరుణమిదిర సుమశరములచే మరి మిగులను నొకిలి పలకు నిలుపుడ తరుణ తరుణమిదిర సుమశరములచే మరి మిగులను నొకిలి పలకు నిలుపుడ తరుణ తరుణమిదిర కోడి సుందర కర కోడి సుందర నిద మమాట మగ మగరిరి గరి సని ధని సరి గమ నిద నిద మమాట మగ మగరిరి గరి సని ధని సరి గమ నిద గమ సరి గరి గమ ద గమ ద మద ని ధని సరి ని గరి ని ధని ద మగరి సరి గమ కోడి సుందర నిద మమ ద మగ గ మగరిరి గరి సని ధని సరి గమ నిద గమ సరి గరి గమ ద గమ దని మదని సదని సరి ని గరి ని దని ద మగరి సరి గమ కోడి సుందర కర మార కోడి సారగును నీదు చరణాలయమే మానసమునుంచితిగ సరసుడా సారగును నీదు చరణాలయమే మానసమునుంచితిగ సరసుడా ఘనతర మగు వెలయు శ్రీ త్యాగేశ్వర చలమిగ వలదు వలదు బ్రోచుడ కరుదమా కోడి సుందర కర సారగును నీదు చరణాలయమే మానసమునుంచితిగ సరసుడా ఘనతర మగు వెలయు శ్రీ త్యాగేశ్వర చలమిగ వలదు వలదు బ్రోచుడ కరుదమా కోడి సుందర కర కోడి సుందర కర కోడి సుందర
commence the second half of this event, we begin with a dance performance that is dedicated to Lord Murugan, who is the son of Lord Shiva and Goddess Parvati. He is hailed as the warrior god and took the form to destroy demons, symbolizing the removal of negative tendency in human beings. He is also considered the personification of beauty and love. This devotional love composition is expressing the devotee's deep love and her longing to meet the Lord. She is mesmerized by his beauty and bravery that she invites him to come. Throughout the composition, there are repetitive attempts by the devotee to highlight to Lord Murugan that she wants him to come and bless her with his presence. This dance is set in Ragam Hindolam and Talam Adi, choreographed by Sri P.T. Narendran. ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್ ಶಿವ ಸುತನೆ ವಾ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್ ಶಿವ ಸುತನೆ ವಾ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್ ಶಿವ ಸುತನೆ ವಾ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್ ಶಿವ ಸುತನೆ 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 ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್ ಶಿವ ಸುತನೆ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್ ಶಿವ ಸುತನೆ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್ ಶಿವ ಸುತನೆ ವಾ ಶರವಣ ಭವ ಗುಹನೆ ವಾ ವರಮರುಳ್
சுதனே வா சரவண பவகுகனே பரம கிருபாநிதி
You will now watch a video that portrays Lavanya's triumph over her life's challenges through her renowned outlook to life and through her deep passion for her dance. It took a Jambavan to make Hanuman realize his strength and capabilities. I'm no Hanuman, but my guru, Srimati Shobana Gopu Iyer, is definitely my Jambavan. Her belief in me and my talent made me believe in myself. As our relationship grew, there was a point where I could sense Lavanya was going through a difficult patch. It was difficult for me to understand her until she shared with me her personal battles. Lavanya was matured as a dancer and I was confident in her talent. It was then I suggested to Lavanya about doing her Arangetram. However, as a teacher, I also knew that dance is a balance of body and mind. For someone who always lacked confidence and felt inferior, shocked doesn't begin to describe my mental state when my guru told me that she wanted me to do my Arangetram. Her confidence in me and my trust in her made me step up to the challenge. Dance, in my life, finally became the star of the show. I just knew it would also heal me. As we progressed with the preparation for the Arangetram, I continued to put my best efforts to slowly unpack her emotions and dust off negativities that surrounded her. The Lavanya you see today is a woman portraying grace, strength, and warmth. She was always willing to participate with a positive attitude and volunteered her time to help the school whenever I asked, from helping backstage to organizing important events or taking classes for our younger students. Arangetram preparations were in full swing. To improve and supplement my practices, my husband told me I should consider cross training in order to strengthen and improve my Bharatanatyam. I did my own little research and found a strong connection between yoga and Bharatanatyam. I felt there was no harm in trying it out, so I enrolled myself into yoga classes in hopes that it would improve my dance. Yoga definitely helped me, but not just in the way I thought it would. Bharatanatyam led me to yoga. Yoga led me to my guru. My guru led me to spirituality. Spirituality somehow connected Bharatanatyam and yoga in a way I cannot explain. The world around me began to look a little more different every time I took a deep dive looking inwards. I am a different person now. I feel different when I dance now. I am finally living in the moment, enjoying every moment.
My heart is filled with happiness to see Lavanya as a person who doesn't get disturbed or distracted from her goals. Today's Arangetram is a true celebration of Lavanya's hard work to influence her body and mind. As a teacher, I am very proud of her and blessed to be part of this joyful celebration. My connection with Bharatanatyam doesn't end after my classes or with this Arangetram. It is a part of who I am, paving my every step and molding me to be a better version of myself. I am blessed to have Bharatanatyam in my life. The next dance performance is Dasavataram, is a demonstration of Lavanya's blissful state strengthened by her positivity towards life. This dance is a medium of portraying the trance in which a devotee lingers in by deeply understanding Dasavataram, the 10 incarnations of Lord Vishnu, who is worshipped as a protector and the preserver of the world and restorer of dharma, the moral order. The devotee sings praises of Lord Vishnu, who descends in different avatars to protect humanity when threatened by chaos or evil during phases of the cosmic cycle. The devotee expresses her longing desire to be in the presence of Lord Vishnu, who is majestically lying on a serpent bed. She does not wish for her problems to be resolved by Lord Vishnu, who brings upon peace in the universe. However, all she wishes is to be able to cast her eyes on him. The dance is set in Ragam Ragamalika and Talam Adi, choreographed by Srimati Shobana Gopu Iyer. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாத. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாத. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாத. உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, பதமலர் நிழல் தேடி பரவசமோடு பாடி, கதி பெறவே ஞானம் நீதான் தேவா. பார்க்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாத. காதகனான ஒரு சோமுகன் கை கொண்ட, காதகனான ஒரு சோமுகன் கை கொண்ட, கடலிடையே ஒளித்த மறைநாளும், கடலிடையே ஒளித்த மறைநாளும், பின்னும் மேதினியில் மேதியில் நீல காதகன் தான் மாள
வானவரும் தானவரும் ஆழிய முதம் கடைந்த மந்தரகிரி தன்னை தாங்கிடவே மந்தரகிரி தன்னை தாங்கிடவே உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரமென உன்னுடைய ஓடு கொண்ட கூர்மாவதாரம் என கோலமுத்தாய் புகழும் ஓங்கிடவே கோலமுத்தாய் புகழும் ஓங்கிடவே கிணன்கிரண்யாட்சனென்னும் படுபாவி கிணன்கிரண்யாட்சனென்னும் படுபாவி பாறை எழுகடல் உள்மறைதான் பூதேவியை ஏழு கடல் உள்மறைதான் பூதேவியை அவள் தினரட்சக சகல ஜீவரட்சக எனவே தினரட்சக சகல ஜீவரட்சக எனவே மாநிலத்தை தூக்கிய வராகவழி காணவனே மாநிலத்தை தூக்கிய வராகவழி காணவனே எங்கிருக்கிறான் ஹரே எங்கிருக்கிறான் அவன் எங்கிருக்கிறான் சொல்லடா எங்கிருக்கிறான் கிரணியன் சொல்லை இடைமறித்தே அவன் பிள்ளை ஹரி எங்கும் இருப்பான் தூணில் எங்கும் இருப்பான் ஹரி எங்கும் இருப்பான் தூணில் எங்கும் இருப்பான் என இரணிய நாள் வந்த தொல்லை நீங்கவும் பொங்கும் சிதம்பம் வளர்ந்து பூதமுடன் தசை தென்றெழுந்து தொந்தியொடு மணிக்குழலும் உதிரம் சீர்ந்த பேதகம் கொண்டு கீரி நரசிங்கமான அவதாரணே சங்கு சக்கரதாரணே உபகாரணே ஆதாரணே சங்கு சக்கரதாரணே உபகாரணே ஆதாரணே மூவடி மண் கேட்டு வந்து மண்ணளந்து விண்ணளந்து மூவடி மண் கேட்டு வந்து மண்ணளந்து விண்ணளந்து மாவலி சிரமளந்து வாமனே மாவலி சிரமளந்த வாமனே தந்தை ஆவியை பறித்ததினால் சூரிய குலவைரி என்ற ஆவியை பறித்ததினால் சூரிய குலவைரி என்ற அமைந்த பரசுராமன் ஆண்டவனே அமைந்த பரசுராமன் ஆனவனே தேவர்களின் சிறை மீட்ட ராவணாதி உயிர்த்தார்கள் தேவர்களின் சிறை மீட்ட ராவணாதி உயிர்த்தார்கள் தசரத ஸ்ரீராம அவதாரனே
അവതരിത്തോനേ ആവണി തോണിയിൽ അഷ്ടമിയിലെ അർദ്ധജാമ നേരത്തിലെ അവതരിത്തോനേ ആവണി രോഹിണിയിൽ അഷ്ടമിയിലെ അർദ്ധജാമ നേരത്തിലെ അവതരിത്തോനേ ஆயப்பாடி மேவும் யசோதை நந்தலால ஆயப்பாடி மேவும் யசோதை நந்தலால 10000 கோபியர் பரமானந்த லோல 10000 கோபியர் பரமானந்த லோல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீர பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீர கோபால கிருஷ்ணனாடி மூல பரிபால பால கிருஷ்ணனாடி மூல பரிபால ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோனே ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே தளங்கு தக்கதிக்கு தக்க தத்தி கிட்ட தொக்கு கரி தரித்த தண தண தணத்த ஜொணு 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 ததிமி தக்கு தரி கிட்ட தக்க தரி தரித்த தண தண தணத்த ஜொணு 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 ததிமி தக்கு தரி கிட்ட தக்க தரி தரித்த தண தண தணத்த ஜொணு 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 ததிமி திமி திமி தக்கிட்ட தரி தண தணத ஜொணு ஜொணு ததிமி திமி தக்கிட்ட த தண த ஜொணு த திமி த கிட்ட தம் தத்தி தம் தம் கடதகதர்கட ஜும் த கடதகதர்கட ஜும் த கடதகதர்கட ஜும் பஞ்சபாதுகம் பாதுகன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம் பஞ்சபாதுகம் பாதுகன் கொடிய வஞ்சகம் மித்ரபேதகம் செயலஞ்சிதாடவராடும் நாடக மேடையாகிய கலியுகம் அஞ்சிதாடவராடும் நாடக மேடையாகிய கலியுகம் அழிக்கவே தர்ப்பம் தழைக்கவே அழிக்கவே தர்ப்பம் தழைக்கவே அன்பு கொண்ட கலி அவதாரன் சிங்காரத சாவதாரன் நீயே பார்க்கடல் அலை மேலே பாம்பனையும் மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா 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 The next dance performance is worshipping Lord Hanuman, who is an exemplification of strength, devotion, and perseverance. In this composition, the devotee offers her unwavering devotion to Lord Hanuman and deeply immerses herself in the divinity that she completely forgets herself. She sings praises of Lord Hanuman's glorious wisdom gifted by the sun god and his lineage of being the son of the wind god. Hanuman is a symbol of a mind that has been disciplined and filled with devotion. It is his deep devotion that helps him to move mountains and heals and serves his God. Because of his devoted service, Hanuman is regarded as a perfect example of selflessness and loyalty. For the devotee, Hanuman represents the breath. When ego and the senses carry away the mind and body and put them to wrong use, with the help of breath, the embodied soul restrains the senses, silences the ego, and regains the control of mind and body, and stabilizes them in the contemplation of God. The devotee is fascinated by Hanuman's staunch devotion to Lord Rama. Awestruck by Lord Hanuman's caliber
and grace, the devotees sincerely praise Lord Hanuman to accept her as a devotee. She surrenders herself in her deep devotion for Lord Hanuman, whom she admires as a depiction of pure devotion, complete surrender, and absence of ego. This dance is set in Ragam Sudasarang and Talam Kanda Ekam, choreographed by Srimati Shobana Gopu Iyer. ചരണം ചരണം ശ്രീയാഞ്ജനേയ ശരണം ശരണം ശ്രീരാമദൂത ശരണം ശരണം ശ്രീയാഞ്ജനേയ ശരണം ശരണം ശ്രീരാമദൂത ചരണം ചരണം ശ്രീയാഞ്ജനേയ ചരണം ചരണം ശ്രീരാമദൂത ചരണം ചരണം ശ്രീയാഞ്ജനേയ அறிவு கொழுந்தே ஆனந்தமே அறிவு கொழுந்தே ஆனந்தமே அன்பின் வடிவே ஸ்ரீயாஞ்சனேய அன்பின் வடிவே ஸ்ரீயாஞ்சனேய அறமாய் சிரமாய் ஆகி நின்றாய் அறமாய் திறமாய் ஆகி நின்றாய் வரமே வந்தருள்வாயே ஸ்ரீயாஞ்சனேய வரமே வந்தருள்வாயே ஸ்ரீயாஞ்சனேய சரணம் சரணம் ஸ்ரீயாஞ்சனேய சரணம் சரணம் ஸ்ரீராமதூத சரணம் சரணம் ஸ்ரீயாஞ்சனேய வானத்தெழுந்து வண்ண கதிரோனின் வழி நின்று வளர்க்கலை பயின்றவா வானத்தெழுந்து வண்ண கதிரோனின் வழி நின்று வளர்க்கலை பயின்றவா மோனத்தவத்தோனே மூலவனே மோனத்தவத்தோனே மூலவனே ஞாலத்துயர்ந்த ஸ்ரீயாஞ்சனேய ஞாலத்துயர்ந்த ஸ்ரீயாஞ்சனேய சரணம் சரணம் ஸ்ரீயாஞ்சனேய சரணம் சரணம் ஸ்ரீராமதூத வானவர் வாழ்த்தும் வான
வீரா வாயுவின் மைந்தா ஸ்ரீயாஞ்சனேயா வானவர் வாழ்த்தும் வானர வீரா வாயுவின் மைந்தா ஸ்ரீயாஞ்சனேயா தேனமர் சோலையில் அஞ்சனைன்றனல் ஆனந்தநேயன் ஸ்ரீ ஆஞ்சநேயா தேனமர் சோலையில் அஞ்சனைன்ற நல்லானந்தநேயன் ஸ்ரீ ஆஞ்சநேயா சரணம் சரணம் ஸ்ரீயாஞ்சனேயா சரணம் சரணம் ஸ்ரீராமதூதா சரணம் 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 பெண்ணவள் சீதையை தென்னிலங்கை சென்று கண்டிங்கு வந்து செய்தி உரைத்தவா பெண்ணவள் சீதையை தென்னிலங்கை சென்று கண்டிங்கு வந்து செய்தி உரைத்தாய் கண்ணலின் இன்னல் களைந்தவன் நீ எண்ணரும் தெய்வமே ஸ்ரீயாஞ்சனேயா அண்ணலின் இன்னல் களைந்தவன் நீ எண்ணரும் தெய்வமே ஸ்ரீயாஞ்சனேயா சரணம் சரணம் ஸ்ரீயாஞ்சனேயா சரணம் சரணம் ஸ்ரீராமதூதா சரணம் சரணம் ஸ்ரீயாஞ்சனேயா சரணம் சரணம் ஸ்ரீராமதூதா ஸ்ரீயாஞ்சனேயா ஸ்ரீராமதூதா ஸ்ரீயாஞ்சனேயா ஸ்ரீராமதூதா Moving on to the final piece for tonight is Tilana. A Tilana is a lively, vibrant, and dynamic culminating piece that is performed in the stances of repetitive movements. Tilana is one of the presentation styles in Bharatanatyam that requires exemplary skills in terms of rhythm, timing, and synchronization to radiate the unique performance charm associated with it. This piece also pays tribute to Lord Vishnu, the preserver and the protector of the universe. Tilana is set in Ragam Dhanasri and Talam Adi, choreographed by Srimati Leela Sampson. This performance will be followed by Mangalam, the closing performance of this evening.
गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र कीटतो नाच रग गोरिता दिता तेता ते दिरगतम गीत ध्वनि कुतकधी नात्र
ताप संकट करण
पादविन्दु कलादि नमो नमः वेद मन्त्र स्वरूपा नमो नमः ज्ञान पण्डित स्वामी नमो नमः मृगु कोडी नाम शम्भु कुमारा नमो नमः भोग अन्तरि बाला नमो नमः नागबन्ध मयूरा नमो नमः परशूर दीपमङ्गल ज्योति नमो नमः तूय अम्बललीला नमो नमः देवकुञ्जरि वागा नमो नमः अरुळ्ताराय ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முனாடினில் ஆடல் வெண்பரி தேவி மாகையிலேகி ஆதி அந்த உலவாசு பாடிய சேரர் கொங்குவை காவோன நாடதில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே. We are now at an important moment of today's event to recognize Lavanya's years of dedication towards her dance and celebrate a significant milestone in her life. I cordially invite on the stage Lavanya's husband, Sharugasan, her guru, Srimati Shobana Gopu Iyer, and Bhuvaneshwar Gurukul to the stage. Lavanya will seek blessings from her guru, Srimati Shobana Gopu Iyer. You will now witness Lavanya receiving her graduation certificate. Lavanya Sharugasan is hereby confirmed the title Natya Kripa, which means the dancing divine grace. This title is in recognition of the divinity that she attains through the medium of her dance and the exceptional devotional grace she portrays in her dance performance. Sharugasan and Lavanya will honor Bhuvaneshwar Gurukul and Srimati Shobana Gopu Iyer.
While Lavanya and her well-wishers, who are present here and all around the world, immerse themselves in this very moment that exemplifies Lavanya's courage to face life and her untiring efforts that helped her to come out with flying colors. This moment is also to acknowledge the fact that willpower breaks mountains. Lavanya describes the underlying influence for her positive evolution as devotional love that she expresses towards the gods she worships, the guru, and her dance. And as audience, I'm certain that you would have felt the devotional love through her dance performances. I now cordially invite Lavanya's husband, Sharugasan, to speak a few words. Hello everyone. Vidatri, I don't know how you did this. I can't see anyone. All right, I'm still choked up from that Hanuman performance. Caught me at the end there, so I'll try to keep this short and sweet so that I can hand it over to Lavanya after this. I want to start with thanking everyone for gracing this event. It's really overwhelming to see all of you here, especially for myself and Lavanya, who obviously our moms are back in Singapore, families back in Singapore. So for you guys to turn up here and blessing her on this occasion is really overwhelming, and I thank you for that. You guys are pretty much filling the void that's been left behind, because it's just two of us, and obviously we have friends here and now faces I've not seen, so thank you so much for being here for us. Now, I'm not going to go down this track where it gets too emotional, so I'm just going to go on a slightly different track. Hopefully, I'm going to try to be funny. Hopefully. I would like to share with you my experience with Bharatanatyam, or my experience in the journey of Bharatanatyam. Not that, don't worry, I did not take any secret classes from Guru Shobana. I'm not going to do my Arangetram. I'm pretty sure she'll retire if I start doing that. Now, firstly, when I first met Lavanya, this is before we became a couple, she was obviously with Bharatha Arts in Singapore, and I was actively trying to avoid her because she was trying to sell me Bharatanatyam show tickets. I'm like, okay, you just met a guy, trying to sell tickets to a guy to go to a Bharatanatyam show, and I was like 20. So from that point, onwards, obviously, we became a couple, and I only understood her passion for the art after we got married, where from time to time I'll see her go into a different zone, a mode. Whenever there's a performance coming up, she will get into this whole different zone, and it's exhausting for me to see her getting ready for each show. She puts in so much of effort to a point where I'm like just standing down there looking at her, and then she goes, "What are you doing there? Come here and help me." I was like, okay. I just walked right into that one. So, truth be told, I'm quite an expert in trying to, setting all those hairpiece, jewelries, the otianum and everything. So I'm like, I've got it down to the dust. I even tried to improvise and try to create like a ready-made headset helmet gear so you can put on so you can get faster to get ready. Was trying to see whether I can do like a makeup gun to get a shoot and then the makeup comes back on, but she wasn't too happy about that. Now, so from that point on, from becoming a helper, my journey then became into a critic mode. So when I started noticing her dances a little more, and then after every dance performance, she'll get a feedback from me, and thinking, hopefully I can hear Shobana teacher's mind voice at the back, yeah. Look, to be honest, I actually became, sorry, I'm skipping the part here. I'm missing my own little script. This one's for you, Ajit, by the way. So once, I have my bias towards her. Whenever I go for performances, obviously I'm going for her, and I'm watching her performance. And most of the time that would be the case until one day, thanks to Mr. Ajit over here,
It was her school performance, and she was doing a solo dance. And on that day, there was a very important rugby game as well. So I was sitting there, watched her part of it, and then my head was down looking at the camera, looking at the phone, watching a game. And then right after the show, I was standing with her, and then he walks up to us. I'm going to say this in Tamil because we funny there. I say, இது என்ன நியாயம் இது? உங்க பொண்டாட்டியோட டான்ஸ் மட்டும் பார்க்குறீங்க, ஆனால் மற்ற டான்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க. So for those who don't understand, basically, how is this fair? You're only watching your wife's show. And then I got a death stare for the rest of the day from her. Look, once again, I'm just sorry. I'm just gathering my thoughts again. Sorry. This Arangetram journey was intense for both of us, as you would have seen in her video. I saw her grow as a person and as a dancer, and that is a personal achievement that can't be described in words. From avoiding her just so I don't want to go to a Bharathanatya show, to now helping her with organizing this Arangetram, I think I've come full circle as a certified Bharathanatya husband. Lavanya, it would be an understatement to say I am proud of you, and I'm sure our moms back home are feeling the same way too. What you've done today is no easy feat. I continue to draw my strength from you. Before I end my speech, I have to say thanks. Thanks to a few people out here. Once again, thanks to all of you for taking time to come down today. Thank you for all your support messages from Singapore as well. Thank you to Guru Shobana for being not just her guru, but also a maternal figure for her here. And of course, thank you to Lavanya's Arangetram army, without whom all this decoration and setup and everything that's going on in the background wouldn't be happening. Just to mention Divya, Akhila, Shri, Bobby, Ashwin, Trisha, AJ, and of course, not forgetting our general, Jenny. And true to her nature, she's in the background right now, and she'll come out. See, popping her head in? No, okay. Now, just a bit about Jenny. I think I would have collapsed if not for Jenny's support. There were times during this preps where I'm very sure Jenny would have wanted to strangle me, as she tried to maintain friendship while making sure Narthanalaya's name and interests are not compromised. I truly appreciate your patience, Jenny, and ever grateful for your support. Remember, I'm your best friend. On that note, I would like to present something to Lavanya from our moms in Singapore. Thank you, Charu. I would like to announce a special surprise for Lavanya from all the way from Singapore. Guru Srimati Sugandhi Keshavam and Srimati Jayanti Keshavam from Bharata Arts Singapore send their best wishes and love to Lavanya and would like to convey the happiness and pride on Lavanya's achievements. A bouquet will be presented to her on their behalf by their former student. Thank you, Charu, Bhuvaneshwar Gurukul, Srimati Shobana, for blessing Lavanya. I now cordially invite Lavanya to please give the vote of thanks. Namaskaram to everyone present here at Lumen Christi, home in Singapore, and other parts of the world watching my Arangetram live. This stage didn't come to me easily. After losing dance several times, finally, I held onto it tightly because it became my lifeline, literally, when I was diagnosed with depression. Accepting and seeking solution was the first step to my healing.
The rest were an internal process. I couldn't have done this without the people who love me and believe in me more than I believed in myself. I would like to thank and acknowledge my very first gurus from Singapore who instilled this art into me, giving me my strong foundations. My gurus, Srimati Suganti and Srimati Jayanti, fondly known as the Kesavan Sisters of Bharata Arts. Thank you, teachers, for your love and blessings. Shobana teacher. Where's Shobana teacher? Hi, teacher. Shobana teacher, my guru, my blessing. From the first day she met me, her belief in me has never reduced. She overlooked all my flaws and gave me the guidance I needed at the most crucial part of my life. In the beginning days, I used to attend individual classes only. Some days I would go to class just to listen to her stories. For all her students, you know what a wonderful storyteller Shobana teacher is. Be it a particular item that she is teaching or a story for a life-changing lesson. Remember the mountain and the wave story before the Arangetram began? That story changed my outlook of life. I remember that day so clearly. When teacher finished telling the story, I was in tears. She didn't understand why, but I knew. I knew I had to hear that. Being around teacher and dancing was my medicine without realizing. In 2019, the beginning stages of my depression, I went for an individual class to learn a new item for that year's Nartagi. Teacher sat me down and said, Lavanya, I want you to do your Arangetram. I was like, என்ன டீச்சர் நான் ஒரு ஐட்டம் படிக்க தானே டீச்சர் வந்தேன் நீங்கள் என்ன அரங்கேற்றம் செய்ய சொல்கிறீங்க. She never listened to anything I said. She took a paper, she sat down, she started writing, okay, tell me what god are you like, ma? And she started writing. I was like, teacher, but I tried ways to evade it because I really didn't believe that I could do it. I told her mentally, physically, or financially, I was just not ready. But she just told me one thing. I will not easily ask someone to do the Arangetram because it is a huge commitment for both the teacher and the student. That was my humbling moment to realize how deeply my teacher thought of me and trusted me. The only gift I can give you, teacher, is to always be the best version of myself. Thank you, teacher. I would like to also thank P.T. Narendran Master for his guidance and blessings. Thank you, Master. Sharu, my husband and I have known each other for more than 12 years, and he has been with me through all my crazy phases. He has worked very hard to make the entire production of this Arangetram a success. All the videos, e-invites, online program sheet, venue decor, coordination, and most importantly, keeping me healthy and happy. It's hard to say thanks to someone who is pretty much part of me, and that's probably why you're stuck with me. Thank you, Sharu. My very first fan, silent fan brother. When I told most others I was going to do my Arangetram, they expressed excitement and congratulated me. When I told my mother, she just started crying. Just as how to see me as a graduate and as a bride was my mother's dream, my Arangetram has been her dream too. She expressed her joy through those tears, which lasted for a while. My mother played a very important part in my healing too. When I broke the news about my diagnosis to her, she was surprisingly very calm,
maybe the nurse instincts in her kicked in. She gave me her guidance and her ears to just listen. This was during my brother's wedding, just before leaving for a holiday with Sharu. I was getting a little anxious as I was on my last antidepressant pills, and I asked my mom if I could get a prescription. And she said, no, you don't need it. You're going on a holiday, so you're going to be relaxed. Just be happy and enjoy yourself. You won't need it. And she was right. I didn't. That was my last pill. Thank you, Mom, for that timely advice. I know how badly you wanted to be here. I pushed this Arangetram as far as I could, hoping the borders would open, but it's what it is. I hope I made you proud. I love you, me. My mother-in-law, who is more like a friend to me. Thank you, Auntie, for all your valuable life lessons and the unconditional love you have for me. It's my greatest blessing to have you in my life. My love and gratitude to all my family and friends back home for all your love, wishes, and blessings. Thank you. Siva Anne from Chennai, for helping me with the coordination and delivery of all my purchases. Thank you, Anna. To Shobana teachers, family, my friends here in Perth, and my Narthanalaya family. Thank you so much for your continuous encouragement, messages, and love. It's been very overwhelming for me the past few weeks. I've been getting continuous messages, and I even received food from some. Thank you so much. That's really, thank you. Special thanks to my production and backstage crew, Jenny, Akila, Tamisha, and our lovely MC for this evening, Vidatri, and my welcome girls. I cannot thank you ladies enough for your immaculate coordination of this Arangetram. Thank you very much. I'm very grateful to Lavanya Arangetram Army. I just recently heard there's a Lavanya Arangetram Army who have been working with Sharu to help with the venue decoration, coordination, and all the behind the scenes. Thank you so much, guys. Ian, thank you. Ian Ashton, the venue manager of Lumen Christi. Thank you, Ian, for your support. Thank you. I would also like to thank Ajit and team from Ajit Kumar Photography for the breathtaking outdoor and studio shoots. I really had a wonderful time working with you, Ajit, and as well as today's. Mithun and team from Imagination Infinite for your video and live feed. Thank you so much. And last but not least, to all my audience here at Lumen Christi and those watching on the live stream, thank you for your blessings and your wishes. I am very grateful to the people who supported me throughout my journey. Mental health is not a common topic discussed. I shared my story through the videos to reach out to anyone who might be going through what I did, or you might know someone who is facing a similar battle. We all have hopes and dreams. We all desire to live happy lives. Sometimes it just isn't the case. No matter how low you feel in life, remember that is not the end. Don't give up on all the possibilities in front of you. Surround yourself with things you love and family and friends who will look out for you. You don't need to do this alone. It wasn't just the antidepressants that cured me. As I said, this was an internal healing process. The support around me and Bharathanatya pulled me out from my dark place to be where I am now. I am faced with opportunities I have never thought would be part of my life, all because I took that first step.
Dance has been my cure. Similarly, you may have something that you are passionate about. Identify it and give it your best. Thank you once again to each and every one of you for being part of my journey. Thank you, Lavanya. Tonight, you witnessed a story of perseverance, a narration of courage, a poetic display of devotional love, and a victorious dance of a woman. True to her name, this evening, Lavanya has showered us with her danceful and graceful moments and inspired us with her story. With this concludes Lavanya's Arangetram event. On behalf of Narthanalaya School of Indian Classical Dance, we sincerely thank you for your presence today. A friendly reminder to please collect your packed dinner as you exit the venue. And finally, it's been my utmost pleasure to be the master of ceremony of this event. Thank you so much for being a wonderful audience. Good night.